வெல்கம் டு மை சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 5 பீட்ரூட்டையும் வச்சு ஒரு அருமையான ஒரு பியூட்டி டிப் பார்க்கலாம். இது நல்ல ஃப்ரெஷ்ஷான பீட்ரூட் தான் வேணும்னு இல்லை. உங்கள் வீட்டில் 2-3 நாள் ஆகி காஞ்சி போகிற மாதிரி இருந்தால் கூட அந்த மாதிரி பீட்ரூட்டை கூட எடுத்துக்கலாம். எதுவும் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை அப்படியே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல தோலெல்லாம் நீக்கிடுங்க. தோலை நீக்கிட்டு நல்லா கழுவிட்டு தோலை நீக்கிட்டு அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் சொல்கிறேன். 5 பீட்ரூட்டை இப்படி கட் பண்ணிக்கிட்டேன். இதை நல்லா மிக்சியில் அரைச்சிடலாம். நைஸாக அரைச்சிடலாம், தண்ணி விடாமல் அரைக்கணும். பாருங்க, கொஞ்சமாக ஊற்றிக்கணும். அவ்வளோ இதை அப்படியே ஓட விட்டு எடுத்துடலாம். மசியணும், அதனால கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் விட்டு நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்கள், இன்னும் மசியணும். நான் தொட்டு பார்த்தேன், இன்னும் மசியல. அது இன்னும் கொஞ்சம் நல்லா மசியணும். பாருங்கள், மசிஞ்சிருச்சு. இப்போ ஒரு கடாய் வைக்கலாம். அடுப்பில் கடாய் வைக்கலாம். கடாய் கொஞ்சம் காஞ்சிருக்கட்டும். காஞ்சின்னு வச்சுக்கலாம். எப்படி இருந்தாலும் அது ஈரமானது தான் போட போகிறோம். பீட்ரூட்டு அரைச்ச விழுத கொஞ்சம் காயட்டும். நான் சொல்கிறேன், தண்ணி நிறையா சேர்க்க வேண்டாம். அது பவுடராக பண்ண போகிறோம். நம்ம என்ன போட்டேன், கொஞ்சோண்டு மிக்சியை மட்டும் கழுவி அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பு மிதமான தீவிலேயே எரிஞ்சால் போதும். ஃபஸ்ட்டாக வைக்காதீங்க, ஏன்னா கலர் மாறிடும். கொஞ்சமாக மிக்சி கழுவு தண்ணி ஊற்றிட்டு அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கலாம். கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். பாருங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சுனா இப்போ போதும். இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டுறேன். ஒரு ஸ்பூனு இந்த ஸ்பூனால் கடலை மாவு ரெண்டுத்தையும் போட்டு நல்லா கலந்துடலாம். இப்போ இதை நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு காமிக்கிறேன். வெயிலில் காய வைக்க போகிறோம். காஞ்சோன்னு நான் பவுடரை காமிக்கிறேன். இப்போ இவ்வளோ எடுத்துக்கணும் அரிசி மாவு. ஏன்னா அது ட்ரை ஆகிறதுக்கு அரிசி மாவு போட்டால் தான் இருக்கும். நான் முதல்ல கொஞ்சம் தான் போட்டேன். இப்போ கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ட்ரை ஆகணுமோ அது வரைக்கும் நீங்கள் அரிசி பவுடர் போட்டுக்கலாம், அரிசி மாவு போட்டுக்கலாம். ஏன்னா அரிசி மாவு போட்டு தான் உடம்புக்கு நல்லா தேய்ச்சி குளிக்கும்போது நமக்கு இன்னும் கலர் நல்லா வரும் இல்லைங்களா. நல்லா ஆயிடுச்சு. இப்போ இதை ஜலிச்சிடலாம். ஜலிச்சுட்டு அதுக்கப்புறம் காய வச்சுக்கலாம். காய வச்சு எடுத்து வச்சுட்டு அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல இதை ஜலிச்சிடலாம். பாருங்க, இது இப்போ நான் நல்லா ஜலிச்சிட்டேன். ஜலிச்சுட்டு இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது அதோட கப்பி இருக்குது. இதையும் நம்ம காய வைக்கணும். இதையும் கொஞ்சம் வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் போடுறப்ப காய்க்கிறேன். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா காய வச்சு ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. காய வச்சுருங்க. நல்லா காய வச்சு அதை நல்லா ஆறணுன்னு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுட்டு குளித்து நீங்கள் எல்லாம் தலை குளிச்சு உடம்பு குளிக்கிறீங்களோ குளித்து முடிச்சுட்டு துவட்டுறதுக்கு முன்னாடி இதை எடுத்து நல்லா தண்ணியில் குழச்சி உடம்பு, மூஞ்சி, கை, கால் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் குளிச்சுட்டு வந்துடுங்க. இல்லைன்னா நீங்கள் மூஞ்சிக்கு மட்டும் அப்ளை பண்ணணும்னா குளிச்சுட்டு கூட மூஞ்சில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து கூட நீங்கள் என்ன பண்ணலாம், மூஞ்சை கழுவிக்கலாம். பார்த்திங்கன்னா இது ரொம்ப அவ்வளோ ப்ரைட்டாக ஆகிடும் மூஞ்செல்லாம். அதுக்கு ரொம்ப உகந்த டிப்ஸ் இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புது பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.